வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பிலேருந்து வெளியிடப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் 4 இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன். நம்மளோட யூடியூப் சேனலில் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து கிளாஸஸ் அப்லோட் பண்ணப்படும். இப்போ நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்க சப் இன்ஸ்பெக்டருக்கும் அடுத்த வரக்கூடிய ஜூன் மாதம் ஜூலை மாதம் வரக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 2A ப்ரிலிமினரி குரூப் 1 தேர்வுகளுக்கான வீடியோ கிளாஸஸ் வந்து இனிமேல் ரெகுலராக நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணப்படும். அதனால் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க வந்து ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வகுப்புகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ முக்கியமான தகவல்களை நம்ம வந்து பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷனோட டேட் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்கு. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 7ஆம் தேதி ஓப்பன் ஆக போகுது. ஸோ கடைசி டேட் வந்து எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் கடைசி டேட்டாக இருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து. அதுக்கப்புறமேட்டு கரெக்ஷன் எதாவது பண்ணிங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ ஓவராலாக ஏப்ரல் மாதம் தான் உங்களுக்கான டைமு. ஏப்ரல் மாதத்துக்குள்ளேயே இதை அப்ளை பண்ணக்கூடியவங்களாம் பண்ணிவிடுங்க. கடைசி தேதி வரைக்கும் எடுத்துகிட்ருக்காதீங்க அப்படிங்கிறது தான் முதல் தகவலாக சொல்லப்படுது. ஸோ வேக்கன்சி பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைம் பல்க் வேக்கன்சி. ஸோ 1300 வேக்கன்சி. ஸோ போன டைம் அனௌன்ஸ் பண்ண வேக்கன்சியோட 3 மடங்கு அதிகம் அந்த வேக்கன்சி. அதனால் பெரிய வேக்கன்சி, அதிகமான நபர்கள் வந்து உள்ளே நம்ம போக போகிறோம். இப்போ கட் ஆஃப் எல்லாமே ஓரளவு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கூட ரொம்ப சுலபமாக இந்த பரீட்சையை வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு 52 ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யார் யாருக்குன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு அப்படிங்கிறதும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியுமே ஆட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் வந்து எப்படி கொடுக்க போகிறது? இந்த ஷார்ட் ஃபால் வேக்கன்சியில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி விமன் கேண்டிடேட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா அவங்களோட வேக்கன்சி வந்து மென்னுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 70க்கும் மேலே பக்கங்கள் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் எல்லா இன்ஃபர்மேஷனும் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. உட்காந்து எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். அப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் எனி டிகிரி வந்து இதுக்கு எலிஜிபிள் தான். பட் அதுக்கு எப்படி நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அந்த பேட்டர்னை வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேரடியாக 9வது படிக்காமல் 10வது படித்தவங்களும், நேரடியாக 11ஆம் வகுப்பு படிக்காமல் 12ஆம் வகுப்பு படித்தவங்களும் இதில் வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்புறம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. 30 ஆண்டு தான் வந்து வயது வரம்பு. ஸோ 30 ஆண்டுலேருந்து பிசி எம்பிசிக்கு 32 வரைக்கும், எஸ்சி எஸ்டிக்கு 35, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் 35, டெஸ்டிடியூட் விடோவும் வந்து 37 வரைக்கும் இந்த ஏஜ் கேட்டகரி இருக்குது. ஏஜ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்க ஓப்பன் கோட்டாவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் கோட்டாவோட எலிஜிபிலிட்டி தான் உங்களுக்கு வந்து பொருந்தும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனல் ரிசர்வேஷன்ஸ் எவ்வளோ இருக்குது? இப்போ நரிக்குறவர் மற்றும் குருவிக்காரர்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை வந்து எஸ்டியில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யாராவது இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்டியில் நீங்கள் வருவீங்க. சுலபமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ரொம்ப கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் காம்படிஷன் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அப்புறமேட்டு 10% நமக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டா ரிசர்வேஷன் பற்றி அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா 7% எலிஜிபிலிட்டி எவ்வளோ, என்ன ஃபார்ம் 1, ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 அதை பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஸ்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூடட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதே மாதிரி 3% மெரிட்டேரியஸ் ஸ்போர்ட்ஸை பற்றி, ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கான ரிசர்வேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க. பிஎஸ்டிஎம் 20% எப்படி வந்து அப்ளை ஆகும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அந்த ரிசர்வேஷன்ஸ் கீழே வரீங்களோ அவங்கெல்லாம் அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் கண்டிஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா படித்து பார்த்து அதை புரிஞ்சுட்டு நம்ம அதில் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸ்பீச் கன்செஷன் ஸ்பெஷல் கேட்டகரியோட கன்செஷன் கொடுத்துருக்காங்க. டெஸ்டிடியூட் விடோஸ்க்கானது, டிரான்ஸ்ஜெண்டருக்கானது. அதுக்கப்புறமேட்டு இதுதான் மார்க் அலோகேஷன். ஸோ வந்து உங்களுக்கு மெயின் ரிட்டன் எக்ஸாமில் 70 மார்க் இருக்கும். அண்ட் தென் தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு 100 மார்க் இருக்கும். அண்டு பார்த்திங்க அப்படின்னா வைவாவர்ஸ் ஒரு 10 மார்க்கு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி 15, ஸ்பெஷல் மார்க் ஒரு 5. ஓவராலாக 100 மார்க்கு நீங்கள் தேர்வு எழுதுவீங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கும் அதே தான். டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான். சரிங்களா? இப்போ ரிட்டன் எக்ஸாமினேஷனில் முதல் பார்ட் 1 வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. இதில் நீங்கள் வந்து ஒரு 40 மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே போதும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா, ஓப்பன் கோட்டா ரெண்டுலேயும் அப்ளை பண்ணி எழுதுகிறவங்க இந்த டெஸ்ட்டு ஒரே ஒரு டைம் இந்த டெஸ்ட் எழுதிங்கன்னா போதும். அப்புறம் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு பார்ட் A, பார்ட் Bன்னு இருக்கும். ஜிகே இருக்கும், சைக்காலஜி இருக்கும். சைக்காலஜியில் உங்களுக்கு வந்து தமிழ், மேக்ஸு, ஆப்டிடியூட்லாம் வந்துடும். ஜிஎஸ்சில் ஜென்ரலாக வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் வந்துடும்.
ஸோ இது நீங்கள் குவாலிஃபைங் நேச்சராக 25 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் மெயின் ரிட்டன் எக்ஸாமில் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் உங்களுக்கு வெப்சைட்டோட லிங்க்லேயே உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துடும். அண்ட் தென் எக்ஸாம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் நடக்கும். அங்கே முதல்ல உங்களை சர்டிஃபிகேஷனை வெரிஃபை பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷன்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் உங்களை வந்து அடுத்த ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, ஸோ அவங்க அளவீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன மாதிரியான அளவீடு, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரியான செஸ்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டிங்க அப்படின்னா அதற்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு என்டியூரன்ஸ் டெஸ்ட் முதல்ல வைப்பாங்க. அப்போ என்டியூரன்ஸ் டெஸ்ட்டில் 1500 மீட்டர் ஆண்கள் வந்து 7 நிமிஷத்துக்கு குறைவாக ஓடணும், பெண்கள் வந்து 400 மீட்டர் 2 நிமிஷத்துக்கு குறைவாக ஓடணும், எக்ஸ் சர்வீஸ்மேன் வந்து 1500 மீட்டர் 8 நிமிஷத்துக்கு குறைவாக ஓடணும்னு என்டியூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஆண்களுக்கு ரோப் கிளைம்பிங் இருக்கும், ஜம்ப் இருக்கும், ரன் இருக்கும். ஜம்பில் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்கும். ரன்னிங்கில் 100 மீட்டர் 400 மீட்டர் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் 2 கேட்டகரி இருக்கும். அப்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்டார் டபுள் ஸ்டார் அப்படிங்கிறது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் எல்லாத்துக்குமே கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டா இருக்கு இல்லையா 20%, ஸோ அதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேரடியாக அவர்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டும் எக்ஸம்டட். ஏன்னா டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடியவங்க ஆல்ரெடி வந்து போலீஸாக இருந்துட்டு தான் அவங்க வந்து பிசியாவோ இல்லை கான்ஸ்டபிளில் வேறு கிரேடில் இருந்துட்டு தான் அவங்க எஸ்ஐ எக்ஸாமுக்கு வருவாங்க. ஆல்ரெடி அவங்க ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டையும் எஃபிஷியன்சி ப்ரூஃப் பண்ணதுனால அவங்களுக்கு இருக்காது. ஜஸ்ட் என்டியூரன்ஸ் டெஸ்ட் மட்டும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கு வரும். அடுத்த ப்ரெக்னென்ட் விமன் அவங்களுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, வைவாவோஸ் எப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும், கடைசியாக 10 மார்க், இதுதான் லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இதெல்லாம் கன்க்ளூடாக இருக்கும். அப்புறம் அடுத்த உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்குல்ல, அடிஷ்னல் மார்க்ஸ். ஸோ என்சிசிக்கு, என்எஸ்எஸ்க்கு, ரெண்டாவது வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது கோல்டு மெடல் அந்த மாதிரி ஏதாவது வாங்கியிருந்தீங்க, ஜோனல் லெவலெலாம் அடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கானது. அப்புறம் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய காம்படிஷனில் சில்வர் மெடல் கோல்டு மெடல் வாங்கினோம்னா அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும். இறுதியாக வந்து உங்களுக்கு ஃபைனல் ப்ரொவிஷன் லிஸ்ட் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டோடு விடுவாங்க. ஸோ அதில் வரக்கூடியவங்க தான் செலக்டட் ஆவீங்க. இப்போ இறுதியாக வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட்டு இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் இதோட மெத்தடு, ரெக்ரூட்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸு. ஸோ முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்லேருந்து இதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்ளை பண்ணுறவங்கலாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் யார் யாருக்கு 500 ரூபா இருக்கும், யார் எக்ஸெப்ஷன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கரெக்டாக எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு queries இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இங்கே இருக்கக்கூடிய ஹெல்ப் டெஸ்க்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், மெயில் பண்ணலாம். உங்களுக்கு சந்தேகங்களை அவங்க வந்து தீர்த்து வைப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் வந்து எல்லா சந்தேகங்களையும் கேட்டுக்கலாம். ஸோ மற்ற கண்டிஷன்ஸ் எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள் டீட்டெயில்டாக உட்காந்து. வேறு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வரும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அப்லோட் பண்ணப்படும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கீங்கன்னா பிஎஸ்டிஎம்க்கான ஃபார்மேட்டை இங்கேயே சர்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க, அனெக்ஷர்லேயே கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தமிழ் வழியில் பயின்றதற்கான சான்றிதழ் மாதிரி படிவம். இந்த படிவத்தை நீங்கள் ஃபில் பண்ணி கையெழுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான அத்தனை படிவமும் வந்து உள்ளீடாகவே கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது இந்த டைம் வந்து. அதனால் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. சென்டர்ஸ் நமக்கு ஒரு 46 சென்டர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. எல்லா மாவட்டங்களும் உள்ளடக்கி வந்து 46 சென்டர்ஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதனால் அங்கங்கே மாவட்டத்திலே தான் தேர்வுகள் நடக்கும். இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனாக இருக்குது. நிறைய பேஜஸ் இருக்குது, 72 பேஜஸ் இருக்குது. ஸோ உட்காந்து நீங்கள் பொறுமையாக படிங்க. ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சந்தேகங்களுக்கு ரிப்ளை கொடுக்கப்படும். இல்லை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து டிஎன்பிஎஸ்ஆர்பியோட ஹெல்ப் டெஸ்க்கே கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஸோ ரெகுலராக வந்து நம்ம யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்ஆர்பிக்காகவும் இல்லை மற்ற குரூப் 2, 2A, 4 மாதிரியான தேர்வுகளுக்காக வகுப்புகள் வந்து வழங்கப்படும். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. தேங்க்யூ, நன்றி.